போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்க போகுது. இப்போ சொல்கிறது தான் சமைக்க போகிறது எங்கள் அம்மா, சாப்பிட போகிறது நானே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பவுலில் ஒரு பவுல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இதை வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பவுலில் தான் ரைஸும் எடுத்தோம். நம்ம இந்த பவுலில் தான் தண்ணியும் ஊற்ற போகிறோம். ரைஸ் ஊற வச்சாச்சு. நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நாங்கள் வந்து எடுத்திருக்க அரிசி அளவு வந்து 1/2 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இது கீ ரைஸுனால நம்மளுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீட்லேயே செஞ்ச நெய். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய்யோட வீடியோ வந்து வேணும்னா இந்த சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அஞ்சு ஸ்பூன் நெய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். நீங்களும் நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். கீரை வேணாம், முழுசாகவே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து முழுசாகவே போட்டுக்கோங்க. நம்ம வந்து பச்சை மிளகாய் கீரி போட்டோம்னா அது வந்து உடஞ்சிரும். இப்போ வெங்காயம் வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. ரைஸ்னாலே ஒயிட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு ஒரு தக்காளி போதும். ஃப்ரெண்ட்ஸ் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வணங்கிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பவுலில் தான் ஒரு பவுல் அரிசி எடுத்தோம். நம்ம இந்த பவுல்லையே 1.5 பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலனா போட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போது அரிசி போட்டுக்கலாம். நல்லா வடித்து போட்டுக்கலாம். தண்ணி வடிச்சு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம இப்போ தம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்படி தான் தம் போடுவோம். தம் போட்டாச்சு. நம்ம 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். நம்ம இப்போ நம்மளோட ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ்லாம் செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட செம்மையான கீ ரைஸ் ரெடி. நம்மளோட செம்மையான கீ ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்மளோட சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் காஞ்சிச்சு. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக எடுத்து வச்சு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாம். எங்கள் அம்மா வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்காங்க. மிளகாத்தூளை போட்டு தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்காங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ சிக்கனை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பட்டைத்தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அரைச்சி வச்ச பட்டைத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ வேணுன்னா நாங்கள் போடுறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வணங்கி எடுத்தாச்சு. நாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நாம் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு. நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாவ், இங்க பாத்தீங்களா நம்மளோட சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கீ ரைஸ் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வாங்க நம்ம சில்லி பொரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பொரிக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எங்கள் அம்மா ஆயில் ஊற்றிட்டாங்க. இப்போ நம்ம ஆயில் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 சிக்கன் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் சில்லி வீடியோவுமே எங்கள் சேனலில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லா சில்லியுமே பொரிச்சிட்டு நம்மளோட சூப்பரான லஞ்ச் ரெடி. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நாம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம்னு பார்க்கலாம். கீ ரைஸு, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, சிக்கன் சில்லி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டான டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீ ரைஸ்க்கு சிக்கன் கிரேவிக்கு சும்மா வேற லெவல் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு தயிர் வெங்காயமாக வச்சுக்க ஒரு வாய் சாப்பிட்டு காட்டுறேன். சாப்பிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு சில்லி சாப்பிட்டு காட்டுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். எங்களோட சேனலை வந்து